அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியென்ன, எப்போதும் விளையாடு, பாவி என்பார்கள், அந்த இடம் போடா என்பார்கள், பாவி என்பார்கள், தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அந்த செம்ம டைலாக மிஸ் பண்ணிட்டீங்க. சூப்பர் ஸ்டார் என்ன எல்லாம் காமிச்சிங்க, அது மிஸ் பண்ணிட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. லோகேஷ் கொஞ்சம் கதையோடு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் செம்ம மாசு. அல்டிமேட் ஆக்சுவலாக மிக்சட் ரிவ்யூஸாக இருந்தது, கொஞ்சம் சுமாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எதுவுமே கிடையாது. நான் ஒரு காமன் ஆடியன்ஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். செம்ம மாஸ் காமிச்சிருக்காங்க எல்லாருக்குமே. ஹீரோவாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அனிருத்தோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், லோகேஷ் டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. எந்த ஒரு லேக்கும் இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆமாம் 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 ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். தியேட்டர் மஸ்ட் வாட்ச். ஒரே ஒரு கோரனா மோனிகா சாங் அப்போ நடுவில் அந்த ஒரு இது வருது. மோனிகா சாங் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் வர ஓப்பனிங் சாங்லேயுமே கட்டு வரும் ப்ரோ. அந்த இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா படம் இன்னும் நல்லா தூக்கி கொடுத்துருக்க மாதிரி இருந்திருக்கும் ப்ரோ. ஸ்லோவாக சில சீசன் படம்னாலே சில இதெல்லாம் வரும் தான். 10% ஸ்லோவாக இருக்குது. பட் சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் செம்மையாக பட்டையை கழிப்பிட்டாரு. கூலி செம்ம மாசு. சூப்பர் ஸ்டார் கூலி மாசம் மாசு. ஒரே ஒரு கோரனா மோனிகா சாங் அப்போ நடுவில் அந்த ஒரு இது வருது. மோனிகா சாங் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் வர ஓப்பனிங் சாங்லேயுமே கட்டு வரும் ப்ரோ. அந்த இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா படம் இன்னும் நல்லா தூக்கி கொடுத்துருக்க மாதிரி இருந்திருக்கும் ப்ரோ. ஷோபின் ரோல் தான் ப்ரோ. அது வேற ஜானர், இது வேற ஜானர் மாதிரி வரும் ப்ரோ. ஷாபின் ரோல் தான் ப்ரோ. பக்கா சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பார்க்கலாம். புரியல. அப்படிலாம் இல்லை. படம்லாம் செமையாக இருந்துச்சு. எல்லாரும் ஸ்பாயிலர் பண்றாங்க. செமையாக இருந்துச்சு படம். வந்து பார்க்கலாம். செமையாக இருந்தது. அப்படியே லைட்லாம் போட்டாங்க. அப்படியே செமையாக இருந்தது படம். மியூசிக்லாம் அனிருத்தா பிடிச்சு வாங்கியிருக்காரு. எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை போட்டு பண்ணியிருக்காங்க. அவர் தான் மாஸ். செமையாக இருக்கு. வந்து பார்க்கலாம். மற்ற ஃபேன்ஸ் யாரும் ஸ்பாயிலர் பண்ணாதீங்க. படம் செமையாக இருக்கு. லோகேஷோட மற்ற படத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் அந்த எல்சியூ கனெக்ட்ஸ் அந்த மாதிரி மல்டிவர்ஸ் அந்த கான்செப்ட்ஸில் வரலன்றதுனால லியோ மாதிரி இல்லையா? ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. அது வந்துட்டு அது எல்சியூ, இது வந்துட்டு அது தனியாக எழுதுனது. எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்கு இது வந்து சூப்பராகவே செட் ஆச்சு. ரஜினிக்கு வேறு விஷயம் இருக்குது. அப்போ மற்ற படத்தை மெயினாக கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன சொல்லுவாங்க? மேபி இது ஒரு ஜெயிலர் மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு உபேந்திராவோட கனெக்டாக இருக்கட்டும், உபேந்திராவோட என்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அந்த கேமியோஸ் எல்லாமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தார் லோகேஷ். மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரியுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இல்லை சூப்பராக இருந்துச்சு. சின்ன லேக் மேபி செகண்ட் ஹாஃபில் வந்து லைட்டாக ஒரு சின்ன லேக் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் ரொம்பவே அற்புதமாச்சு. கொஞ்சம் அந்த ஒரு சில இடத்துல மட்டும் இதாச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரோல் வந்து இட் இஸ் டூ மச். ரொம்ப அருமையான ரோல். அவர் இன்னும் நடிக்கணும். பல படங்களில் இன்னும் இதே மாதிரி வரணும். இளம் ரசிகர்களை விட, இது நடிகர்களை விட இவர் ஒரு சீனியர் ஆக்டர். நம்ம தமிழ்நாட்டில், வட இந்தியாவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த ஏஜில் இந்த மாதிரி நடிக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது, ரொம்ப போற்றக்கூடியது. இன்னும் அவர் பல படங்கள் இது மாதிரி நடிக்கணும். இல்லை மற்ற ஃபேன்ஸ் அவங்களுடைய இது. நான் ஒன்றும் ரஜினி ஃபேன்ஸ் இல்லை. பட் ஈவன் தோ இந்த அவருடைய ஏஜ் ஃபேக்டர் தான் நான் பாராட்டுறேன். ஆமாம் இது அவருக்கு இப்போதான் இளமை திரும்பி இருக்கு. ஆமாம், டெஃபினட்டா இது வந்து இந்த ஏஜுக்கு அவர் நடிப்பு வந்து உலகளாவிய மியூசிக் எல்லாமே கம்ஃபர்டபுள், எல்லாமே எதையுமே இந்த படத்தில் குறை சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. எந்த அரசியல் பின்பலமும் இல்லாமல் ஒரு இளைஞர்களோ பெரியவர்களோ எல்லாரும் இன்னொரு தரம் பார்க்கலாங்கிற ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. இன்னொரு தரம் பார்க்கலாம் அப்படிங்கிற இன்வால்மெண்ட் இருக்குது. நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா ஸ்வீட்டாக எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த எண்டிங் சீனில் மட்டும்தான் அந்த பாட்டு கூட, அதுதான் அனிருத் உடனேன்னு சொல்லும் போது யாரும் கேட்காம இருக்க முடியாது. மற்றபடி எல்லாம் ஓகே. நான் ஆக்டர் ஃபேன்ஸ்லாம் அவ்வளோவா
விஜய், அஜித். விஜய் அஜித் தளபதியா? ஓகே. அப்படி பார்க்கும்போது விஜய் சார் படம், ரஜினி சார் படம் நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கும். என்ன பிடிச்சிருக்கு மெயினாக விஷயம் படத்தில்? நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. சில கதைலாம் அந்த இதுக்கும் கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இது வந்து இந்த ஏஜுக்கு இது நல்லா இருக்கு. சரியா இருக்கு. தாத்தா ஆக்டிங் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சரி, ஓகே. 10 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்? 10 மார்க்கு 10க்கு மேலேயே கொடுப்பேன். 10க்கு மேலே கொடுப்பீங்களா? ஓகே. மோனிகா சாங் வந்துச்சா? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இல்லை பட் ஜெயிலர் மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லியோ அளவுக்கு என்ன லியோ அளவுக்கு? இல்லை லியோவும் லைக் மிட்டு தான், நல்லா தான் இருக்கும். அந்த படமும் சூப்பர் படம், அது குறைய சொல்ல முடியாது. இந்த படமும் அதே மாதிரி தான், ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷனே அதை நம்ம வந்துட்டு கம்பேரே பண்ண முடியாது. அது அதோட எக்ஸ்ட்ரீம், இது இதோட எக்ஸ்ட்ரீம், அவ்வளோதான். ரெண்டுமே மாசான படம், ரெண்டுமே நல்ல படம். எல்லா படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். இல்லை ஆக்சுவலி படத்தை படமாக போய் பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ரஜினி பார்க்கணுன்னா ரஜினியை போய் பார்க்கணும், ரஜினிக்கு படத்தை பார்க்கணும். ரஜினிக்கு இப்படி தான் படம் எடுக்க முடியும், வேறு மாதிரிலாம் எடுக்க முடியாது. அவர் ஏஜுக்கு இது எடுக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆமாம், உண்மை அதுதான். ஆக்சுவலி எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப நல்ல படம். ஆக்சுவலி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க தேவையில்லை, ஏன்னா இதை விட மோசமான சீனெல்லாம் டிவிலேயே பார்க்குறாங்க இப்போல்லாம். அது வந்து அதோட கம்மியாக தான் இருக்குது, டிவியில் பார்க்குறதோட கம்மியாக தான் இருக்குது. அது சூப்பர். அல்டிமேட். ஆக்சுவலாக மிக்சட் ரிவ்யூஸாக இருந்தது, கொஞ்சம் சுமாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எதுவுமே கிடையாது. நான் ஒரு காமன் ஆடியன்ஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். செம்ம மாஸ் காமிச்சிருக்காங்க எல்லாருக்குமே. ஹீரோவாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அனிருத்தோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், லோகேஷ் டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. எந்த ஒரு லேக்கும் இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆமாம் ஆமாம் ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். தியேட்டர் மஸ்ட் வாட்ச். செம்மையாக மிரட்டிட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. இல்லை 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 சூப்பராக அவங்க எப்பயுமே பண்ணுறதை விட இந்த வாட்டி சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைண்ணா, நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபியூ சீன்ஸ்மே நல்லா தான் இருக்கும். அமீர் கான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் தான், பட் கேமியோவுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்ருதி ஹாசனோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு, மிரட்டிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக மிரட்டிட்டாங்க, வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. ஸ்ருதி ஹாசனோடது தலைவர் ஆஸ் யூஷுவல் மாஸ் தான் இருந்தது ப்ரோ. லேக் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக்காக இருந்தது ப்ரோ. மற்றபடி படம் நல்லா மாசாக தான் ப்ரோ இருக்குது. அந்தளவுலாம் ஒன்றும் நெகட்டிவ்லாம் ஸ்ப்ரெட் பண்ண அளவுக்கு அந்தளவுலாம் மோசமாக இல்லை. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அதெல்லாம் யூஸ்வலாக காட்டுற மாதிரி தான் ப்ரோ காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் ஃபஸ்ட் டே ரிவ்யூலாம் பார்த்துட்டு படம் வரலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருந்தோம். அந்தளவுலாம் மோசமாக இல்லை. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து ஒரு வாட்டி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஜெயிலர் அளவு அந்தளவு சொல்ல முடியாது, பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நல்லா தான் ப்ரோ. கொடுத்துருக்காங்க ப்ரோ, கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அந்தளவு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இல்லை, பட் ஆனால் பரவாயில்ல, பார்க்கலாம். ஒரு சூப்பராக இருக்கு படம், கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். நெகட்டிவ் ரிவ்யூஸை நம்பாதீங்க, ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்கு படம். வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்படிலாம் இல்லை, டைம் போனதே தெரியல. நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ஸ்லோலாம் எங்கேயுமே கிடையாது. அனிருத் மியூசிக் செம்மையாக இருக்குது. எல்லா ஃபைட் சீனுக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருக்குது.